அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. நரம்பு தளர்ச்சி வந்துச்சுன்னா கை கால் வலிலாம் தோண்டும் போது இது மாதிரி சொல்கிறாங்க, நரம்பு இழுக்குதுன்னு. இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் அத்திப்பழம் அடிக்கடி உணவில் சேர்த்துனீங்கன்னா நரம்பு தளர்ச்சி வராது. அதே போல் விளாம்பழம் காட்டில் விளையும். இப்போ கொண்டாந்து வீட்டுக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விளாம்பழம் ஓட்டை உடச்சி உள்ளே இருக்கும் பழம் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதை கூட பனவெல்லம் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி குணமாகும். அடிக்கடி உணவில் வந்து கொத்தவரங்காய் சேர்த்துனுவாங்க, நரம்பு தளர்ச்சி குணமாகும். அதே போல் நீர்மூழ்கி விதை பவுட்ரு எடுத்துக்கங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளர் சுடப்பாலில் போட்டு குடிச்சுன்னு வந்தீங்கன்னாலும் நரம்பு தளர்ச்சி குணமாகும், ஆண்மை அதிகரிக்கும். அதே போல் வல்லாரைக்கீரை அடிக்கடி கலந்து சாப்பிடுவது ஞாபக சக்தி அதிகமாகும், மூளை குளிர்ச்சி அடையும், ஞாபக சக்தி அதிகமாகும், நரம்பு தளர்ச்சி குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் கீரைகளில் முளைக்கீரைன்னு ஒன்று இருக்குது. அந்த முளைக்கீரை சாப்பிட்டு வந்தீங்கனாலும் நரம்பு தளர்ச்சி குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பேரிக்காய் அடிக்கடி சாப்பிடுவாங்க, நரம்பு தளர்ச்சி குணமாகும், இதயம் படபடப்பு சரியாகும். அதே போல் பசலைக்கீரை வெட்டலை இலை மாதிரி இருக்கும், கீழே அடியில் சிவப்பாக இருக்கும். அந்த கீரை வந்து பருப்பு போட்டு கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சியும் குணமாகிறது, மூலமும் குணமாகிறது, ஹெச்பியும் நார்மலுக்கு வரும், ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். அதே போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கங்க, நெய்யில் போட்டு வதக்கிடுங்க. மிளகு ஜீரகம் போட்டு பொடிச்சு உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஹீமோகுளோபின் அதிகமாகும், நரம்பு தளர்ச்சி குணமாகும். அதே போல் சர்க்கரை விதைக்கிறவங்க அடிக்கடி வந்து நம்ம வெண்டைக்காய் உணவில் அடிக்கடி சேர்த்துக்குங்க, வெந்தயம் சேர்த்துக்குங்க, கருவேப்பிலை ஜூஸ் குடிங்க, அடிக்கடி சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வரும். அதே போல் வெந்தய தண்ணி நைட்டில் ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் போட்டு ஊற வச்சுட்டு காலையில் எழுந்துச்சி அந்த தண்ணியை குடிங்க, சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வரும். அதே போல் கூட்டு மருந்தாக கூட சாப்பிட்லாம். நம்ம ஆவாரம்பூ, நாவக்கொட்டை, வில்வம், அது சிறுகுறிஞ்சான், சிறியானங்கை, சீந்தல் பொடி இதெல்லாம் போட்டு கூட்டு மருந்தாக கூட சாப்பிட்றாங்க. அதில் பன்னீர் பூக்கள் ஒன்று இருக்குது. இதெல்லாம் போட்டு பவுடராக சித்தாக்கையில் வாங்கி வராங்க, இல்லை ரெடிமேடாக வாங்கி அரைச்சி ஒரு ஸ்பூன் தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறி வயிற்றில் அதுமாதிரி நைட்டு சாப்பாட்டுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி 2 வேளையும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வரும். அடிக்கடி வெண்டைக்காய் சேர்த்துக்கணும் உணவில். அதே போல் சர்க்கரை வியாதிக்கிறவங்க கொய்யாப்பழம் அடிக்கடி சேர்த்துக்குங்க, கொய்யாக்காய் சாப்பிட்ணுன்னாலும் ஓரளவுக்கு சர்க்கரை வருது. அதே போல் மாங்கொழுந்தை போட்டு கொதிக்க வச்சு குடிச்சோம்னா, கொய்யா இலையை போட்டு கொதிக்க வச்சு குடித்தாலும் சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் சர்க்கரை விதைக்கு இருக்கிறவர்களுக்கு கை கால் வலி இருக்கும், கால் பாதம் எரிச்சல் எல்லாமே வர வாய்ப்பு இருக்குது, கால் மறுத்து போக வாய்ப்பு இருக்கிறது. இவர்கள் வந்து ஒரு இளநீ எடுத்துக்கங்க, கண்ணை மட்டும் திறந்துருங்க. தேட்டங்கொட்டை அது HIV பேஷண்ட்டுக்கு கொடுப்பாங்க இம்யூனிட்டி பவருக்காக. அந்த தேட்டங்கொட்டை பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டு மூடி வச்சுருங்க. நைட் ஃபுல்லாக ஓவர் நைட்டு இருந்து காலையில் எழுந்துச்சி அந்த தண்ணியை குடிங்க. கை கால் எரிச்சல், கால் மறுத்து போகிறது, கை கால் வலி எல்லாமே சர்க்கரை பேஷண்ட்டுக்கு சரியாயிடும். டைப் 2 சர்க்கரை வரவும் வாய்ப்பு கம்மி. அதே போல் கருவேப்பிலை ஜூஸ் அடிக்கடி குடிச்சுட்டு வந்தீங்கனாலும் சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வரும். அதே கருவேப்பிலுடைய பழத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண் பார்வை நல்லா தெளிவடையும். கண் பறிப்போனவர்கள் கூட கண் பார்வை வர வாய்ப்பு இருக்கிறது. கருவேப்பிலை பழம் சாப்பிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.